சுந்தரம் மிகவும் சோம்பேறியாகவும் ஏழையாகவும் இருந்தாரு. கடினமா உழைக்க அவர் விரும்பல. ஆனா ஒரு நாள் பணக்காரரா வேண்டும்னு கனவு கண்டாரு. அவர் தினமும் யாசகம் எடுத்துதான் உணவு பெற்றாரு. ஒரு நாள் காலையில அவருக்கு யாசகமா ஒரு பானையில பாலை வழங்கினாங்க. அதை பார்த்து அவர் மகிழ்ச்சியில ஆழ்ந்தாரு. அந்த பாலை எடுத்து வீட்டுக்கு சென்றாரு. பாலை கொதிக்க வச்சு கொஞ்சம் குடிச்சிட்டு மீதமுள்ள பாலை ஒரு பானையில வச்சாரு. அதுல சிறிது தயிர் சேர்த்து அதை தயிராக மாற்ற முயன்றாரு. பிறகு படுத்துக்கொண்டு உறங்கினாரு. பாலின் பானையை பற்றிய கனவுகள் அவருக்கு வந்துச்சு. இன்று இரவுல பால் தயிராக மாறும். நான் அந்த தயிரை வெண்ணெய் செய்வேன். வெண்ணெய் வெந்து நெய்யாக்குவேன். அந்த நெய் சந்தையில வச்சு பணம் சம்பாதிப்பேன். அந்த பணத்துல ஒரு கோழிய வாங்குவேன். அந்த கோழி முட்டையிடும். முட்டை குஞ்சு பெரிக்கும். அவை மீண்டும் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். இவ்வாறு நான் ஒரு பெரிய கோழி கம்பெனியை நடத்துவேன். நான் கோழிகளை விற்று பசுக்கள் வாங்குவேன். பசுக்களால் பால் பெற்று பண்ணை ஆரம்பிப்பேன். ஊரில் உள்ள அனைவரும் என்னிடம் பால் வாங்குவார்கள். நான் செல்வந்தனாகி பாசாங்கான குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை மணப்பேன். நம்முடைய அழகான மகன் ஒருவன் பிறப்பான். அவன் தீயானாக நடந்தால் நான் அவனை அடித்து ஒழிக்க ஒரு பெரிய குச்சியை எடுத்து சாட்டுவேன். இந்த கனவில் தூங்கிக் கொண்டிருந்த அவருக்கு அருகில் இருந்த குச்சியை எடுத்துக்கொண்டார். திடீரென கனவில் மகன் இருக்கிறான் என்று நினைத்து பானையை அடித்து உடைத்தார். பாலை வைத்திருந்த பானை உடைந்து விழுந்தது. பால் தரையில் கலந்தது மற்றும் அவர் தன்னுடைய கனவில் இருந்து விழித்தார். அவருடைய மாடு கனவு பாலாகவே போனது.